பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து காயிதே மில்லத் அவர்களுக்கும் ஐயுஎம்எல்லுடைய தலைவர்களுக்கும் இடையில நீண்ட நெடிய நெருக்கம் இருந்தது. அது கலைஞருடைய காலத்திலும் தொடர்ந்தது. இடைக்காலத்தில் அப்துல் சமது சாஹிப் அவர்கள் தலைவராக இருந்த போது முஸ்லீம் லீக் அதிமுக கூட்டணிக்கும் சென்று 10 தொகுதிகளை அந்த நேரத்தில் பெற்றது என்பது கடந்த கால வரலாறு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிலிருந்து பிரிந்து சென்று இந்திய தேசிய லீக்கை அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களும் சுலைமான் சேத் சாஹிபும் உருவாக்கினார்கள். அப்போது அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு 1992 டிசம்பர் 6 அன்று பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அந்த அநீதிக்கு நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி துணை போனது என்ற காரணத்தினால் கேரளாவிலே இருந்த நம்முடைய காங்கிரஸ் தலைமையிலான கூட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். ஆனால் முஸ்லீம் லீக்குடைய பல மூத்த நிர்வாகிகள் ஏற்கவில்லை. எனவே சமூகத்துக்கு அது ஒரு துரோகமாக அமைந்துவிடக்கூடாது என்ற கோபத்தில் தான் இப்ராஹிம் சுலைமான் சேத் சாஹிப் அவர்களும் அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களும் இந்திய தேசிய லீக்கை தொடங்கினார்கள். அவர்களும் அந்த சமயத்தில் திமுகவோடு தொடர்பு வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி இருந்தது என்பதெல்லாம் கடந்த கால வரலாறு. ஆனால் பேராசிரியர் காதிர் மீதின் அவர்கள் தலைவராக வந்த பிறகு ஏறத்தாழ 20 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் தான் அங்கம் வகித்தது. திமுகவும் அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அதிகமான முன்னுரிமையை முஸ்லீம் லீக்கிற்கு கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு தேர்தலிலே கூட்டணி பேசுவதாக இருந்தால் முதலிலே முஸ்லீம் லீக்கிற்கு தான் அழைப்பு கொடுப்பார்கள். முஸ்லீம் லீக்கிற்கு தான் மேடைகளில் கூட அதிக முன்னுரிமை கொடுப்பார்கள். அதைவிட களத்திலே பலமான எங்களை போன்றவர்களுக்கு கூட 2வது இடம் 3வது இடத்தை தான் தந்தார்கள். எங்களை போன்றவர்களுக்கு, மனிதநேய மக்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அதிலே ஒரு வருத்தமும் இருந்தது. ஆனால் திமுக தலைமை ஒரு பெரிய கட்சி, காயிதே மில்லத்தாரால் உருவாக்கப்பட்ட கட்சி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அதிக முன்னுரிமை தந்ததை நாங்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. இப்பொழுது திமுகவை மிகப்பெரிய நேசசக்தியாக கருதி எல்லா விதமான அரசியல் நலன்களையும் முன்னுரிமை அடிப்படையிலே பெற்றுக்கொண்டவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பெற்றவுடன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னவுடன் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் அணி மாறியதும் ஆட்சியில பங்கேற்றதும் பலருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், அந்த தாவேக்காவின் சார்பிலே ஆட்சியிலே பங்கேற்க வேண்டும், ஆட்சிக்கு ஆதரவு வேண்டும் என்று அந்த தலைவரெல்லாம் பேராசிரியர் காதிர் மீதின் அவர்களை சந்தித்த போது, நாங்கள் இன்றும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், நேற்றும் இருந்தோம், நாளையும் இங்கே தான் இருப்போம் என்று சொன்னார். அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஸ்டாலினும் சென்று பேசுங்கள் என்றுதான் சொன்னார். அப்படி சொன்னவுடன் எல்லோருமே அவர் மீது மிகுந்த நம்பிக்கையை, அன்பை வெளிப்படுத்தினார்கள். ஒரே வாரத்தில் எங்களுடைய கேரள மாநில கமிட்டியுடைய அறிவுறுத்தல், பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி சொன்னதுன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் போய் பங்கேற்றாங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எல்லோருக்குமே. ஆனாலும் கூட அந்த கட்சியுடைய முடிவு என்று நாம் எல்லாம் அதை கடந்து போய்விட்டோம். ஆனால் அதன் பிறகு திமுகவை ஒழிப்போம் என்பதும் வீழ்த்துவோம் என்பதும் பேசுவதெல்லாம் மிகப்பெரிய அநீதி என்று பலருமே கண்டித்தார்கள், விமர்சித்தார்கள். இந்த நிலையிலே இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் தாவேக்காட்சியில பங்கேற்ற பிறகு அவர்களுக்கு அடுத்தடுத்து நாடாளுமன்ற தேர்தல் எல்லா விஷயத்திலையுமே ஒரு புதிய கவனம் கிடைத்திருக்கிறது, பார்வை உருவாகி இருக்கிறது. இனி திமுகவிலே நாங்கள் இருக்கிறோம், தாவேக்காவுடன் இருக்கிறோம் என்று இரட்டை படைகளை சவாரி செய்ய முடியாத ஒரு நிலை. அதனால்தான் ஒரேடியாக எதிர்கால அரசியல் அபிலாஷைகளை எல்லாம் மனதிலே கொண்டு அவர்கள் இந்த முடிவு எடுத்திருப்பதாக கருதுகிறேன். ஆனால் திமுகவோடு கொள்கை ரீதியாக அல்லது வேறு விதமான அணுகுமுறைகள் ரீதியாக இவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படி என்று சொன்னால், அதாவது பதவி அதிகாரம் என்பது நமக்கு தேவை என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள். இது அந்த கட்சியுடைய முடிவு என்ற அடிப்படையில தான் இதை நானும் பார்க்கின்றேன். இணைப்பில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி திரு தமிமுன் அன்சாரி.